இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது பொது காலத்தின் 18வது ஞாயிறை சிறப்பாக கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய மைய தலைப்பு என்னவென்றால், இதய தேடலின் நிறைவு இறைவன். இதய தேடலின் நிறைவு மனிதன். தன்னை தேடி அலைந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். என்னை நீங்கள் தேடுவது கண்டதாலா அல்லது உண்டதாலா? ஏனென்றால் இன்றைய நற்செய்தி வாசகமானது 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து பலுகி பெருக செய்து 5000 மக்களுக்கு உணவு கொடுத்த பிறகு அதன் தொடர்ச்சியாக வருகின்ற செய்தியாக இருக்கின்றது. மக்கள் வயிறார உண்ட பிறகு, ஆண்டவரே, இந்த உணவு எங்களுக்கு தாரும், இது ஒரு வித்தியாசமாக இருக்கின்றதே, சுவை நிறைந்ததாக இருக்கின்றதே, எங்களுடைய வயிற்று பசியை போக்குகின்ற உணவாக இருக்கின்றதே, இதை எங்களுக்கு தாரும் என்று அவர்கள் இந்த உணவுக்காக தேடி அலைந்தார்கள். தேடல் என்பது எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. துறவியாக இருப்பவர்கள் அமைதியை தேடுகின்றார்கள். ஆடுகள் பசும் புல்வெளியை தேடுகின்றது. மாணவர்கள் அறிவை தேடுகின்றார்கள். வியாபாரம் செய்பவர்கள் லாபத்தை தேடுகின்றார்கள். விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியை தேடுகின்றார்கள். ஒரு கவிஞன் கற்பனையை தேடுகின்றான். இவ்வாறு கருவறை முதல் கல்லறை வரை தன்னுடைய வாழ்க்கை தேடலிலே ஓடிக்கொண்டு இருக்கின்றது. புனித அகஸ்தினார் இவ்வாறு சொல்வார்: இறைவா, என்னுடைய இதயம் உமக்காக படைக்கப்பட்டது, என்னுடைய இதயம் உமக்காக படைக்கப்பட்டது, உம்மில் இணையும் வரை என் இதயத்திற்கு அமைதி இல்லை. அன்புக்குரியவர்களே, நாம் மகிழ்ச்சிக்காக பல இடங்களிலே மகிழ்ச்சியை தேடுகின்றோம். நாம் திரையரங்குக்கு செல்கின்றோம், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலே பங்கெடுக்கின்றோம். எவையெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி தருவோமோ அவைகளுக்கு நாம் சென்று அதிகமான பணத்தை செலவழித்தாலும் மகிழ்ச்சி நிரந்தரமாக இருப்பதில்லை. அதே பணத்தை வைத்து கொண்டு ஏதாவது ஒரு இடத்துல போய் எனக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்குமா அப்படின்னு கேட்க முடியுமா? வாங்க முடியுமா? முடியாது. பணம் இருந்தால் எதுவும் வாங்கலாம் என்று சொல்வார்கள், அது ஒரு பேச்சுக்காக. ஆனால் மனிதன் தேடுவது அமைதி. இறைவா, எனக்கு அமைதியை தாரும். வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் கூப்பாடுகளும் தான் அனுதினமும் நடந்து கொண்டிருக்கின்றேன், அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். இது நினைக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய உள்ளம் பதறுகின்றது, எனக்கு விமோசனம் தாரும் என்று சொல்லி அமைதிக்காக ஆண்டவர் உறைந்திருக்கின்ற ஆலயத்திற்கு வந்து கண்ணீர் வடித்த நாட்கள் அதிகமாக இருந்திருக்கும். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த அமைதியை தருபவர் யார்? கடவுள் ஒருவரால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அமைதியை தர முடியும். மக்கள் கேட்கின்றார்கள், எங்களுக்கு இந்த உணவை தாரும். ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் வாழ்வு தரும் உணவு, நான் தான் விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு என்று சொல்கின்றார்கள். அடுத்ததாக மக்கள் கேட்கின்றார்கள், நாங்கள் கடவுளுக்கு ஏற்ற செயல்களை செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்யணும், எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு ஒரு குழந்தை தன்னுடைய தாயிடம் கேட்பது போல அவர்கள் கேட்கின்றார்கள். இயேசு சொல்றார், என்ன சொல்றாரு? முதல்ல அந்த யூத பின்னணியில நீங்கள் கடவுளுக்கு ஏற்ற செயல் செய்யணும்னா அந்த திருவிவிலியத்தை படித்தால் போதும், சட்டங்கள் சம்பிரதாயங்களை தெரிந்தால் போதும், அவைகளை நீங்கள் வாழ்ந்து காட்டினால் போதும், நீங்கள் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு வாழ்கிறீர்கள். ஆனால் இயேசு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கடவுள் அனுப்பிய என்னை நம்புங்கள், என்னை முதலில் நம்புங்கள், நான் தான் உண்மையான கடவுள்,
கடவுளால் அனுப்பப்பட்ட திருமகன் என்பதை முழுமையாக நம்புங்க. நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க கடவுளுக்கு ஏற்ற செயல செய்றீங்கன்னு அர்த்தம் சொல்றாங்க. உடனே கேட்கிறோம், நாங்க நம்பணுமா? எப்படி நம்புவது? ஏதாவது அருள் அடையாளம் எங்களுக்கு காட்ட முடியுமா? என்ன அருள் அடையாளம்? ஆமா, பழைய காலத்தில், ஆதி காலத்தில் நாம் பார்க்கின்றோம். மோயிசனுடைய காலத்தில் அவர் மன்னாவை வானிலிருந்து பொழிந்து எங்களுக்கு எங்களுடைய பசியை ஆற்றுவதற்காக கொடுத்தாரே, அது மாதிரி ஏதாவது புதுமைகள் செய்ய முடியுமா? அருள் அடையாளங்களை காட்ட முடியுமான்னு கேட்டவுடனே, நான் தான் அந்த உணவு, நான் தான் மன்னா, நான் தான் உயிருள்ள உணவு, என்ன நீங்கள் உண்ணுங்கள், சுவையுங்கள், உடனிருங்கள், வாழுங்கள், அடுத்தவர்களை வாழ வையுங்கள் சொல்லி இயேசு சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, நற்கருணையில் ஆண்டவர் நிறைந்திருக்கின்றார், உறைந்திருக்கின்றார், உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நான் போன வருஷம் மதுரையில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த நற்கருணையை எடுத்துக்கொண்டு நோயினால் வாடுபவர்களுக்காக நான் கொடுக்க செல்வது உண்டு. என்ன கேட்பாங்க, ஏங்கி தவிப்பாங்க, ஃபாதர் எங்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ஆண்டவரை நாங்கள் சுவைக்க வேண்டும், அவர்களை நாங்கள் சுவைக்கின்ற பொழுது எங்களுடைய உடலில் இருக்கின்ற வலியானது குறைகின்றது, தவறாம கொண்டு வந்துருங்கன்னு கேட்பாங்க. அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை கொள்ளுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டு, விடுதலை உண்டு. அதை நாம முழுவதுமாக நம்பணும். இந்த நற்கருணையிலே பங்கெடுப்பதற்காகத்தான் நீங்களும் நானும் இந்த தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். பல புனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அன்புக்குரியவர்களே, நற்கருணையை மட்டுமே உண்டு உயிர் வாழ்ந்த புனிதர்கள் அதிகமாக இருந்திருக்கின்றார்கள். பல புனிதர்களுடைய எடுத்துக்காட்டா சொல்லுகிறான். புனித சியன்னா கத்திரினா அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கடைசி காலங்களிலே நற்கருணையை மட்டுமே உண்டு உயிர் வாழ்ந்திருக்கிறார். அக்கம் பக்கத்துக்காரங்க, உறவினர்கள் வந்து சொல்லுவாங்க, ஏமா நீ இப்படி நற்கருணை மட்டும் நீ சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற, நோய் நொடி வந்துடும், உடல் நலிந்து போயிரும், அதனால நீ சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லி வற்புறுத்தி வலியுறுத்தி சாப்பாடு கொடுக்கும் பொழுது மட்டும்தான் அவர் உடல் நலம் சரியில்லாமல் போயிருக்கின்றார். நற்கருணை உண்ட பொழுதெல்லாம் புது தெம்பு பெற்று கடவுளுடைய மகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களை, அதுபோல புனித ஜெனிவா கத்தரின் அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, திருவருகை காலத்தில் இருக்கின்ற 30 நாட்களும் நற்கருணை மட்டும்தான் உண்டு அவர் உயிர் வாழ்ந்திருக்கின்றார். தவக்காலங்களில் வருகின்ற 40 நாட்களும் நற்கருணையை மட்டும்தான் உண்டு அவர் உயிர் வாழ்ந்திருக்கின்றார். இது எதை காட்டுகின்றது? ஆண்டவர் உண்மையிலேயே நற்கருணையில் வீற்றிருக்கின்றார் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. புனித ஜோசப் குப்பர்டினோ என்கின்ற ஒரு புனிதருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, கடவுள் அவருக்கு அதீத ஆற்றல் கொண்டார். எப்படிப்பட்ட ஆற்றல்? பறக்கின்ற ஆற்றல். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பறந்து செல்கின்ற ஆற்றல் அவருக்கு கிடைத்தது. அவர் கடைசி 5 ஆண்டுகள் அவர் எப்படி இருந்தானா, இந்த நற்கருணையை மட்டுமே உண்டு உயிர் வாழ்ந்திருக்கிறார். அருளாளர் தெரசா நியூமேன் அவர் ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு தீ பற்றி இருக்குது, வீட்டில் தீ பற்றி இருக்குது. உடனே ஓடி போய் அவரை காப்பாற்ற போயிருக்கிறாங்க. உடனே என்ன ஆச்சுன்னா, இவருடைய கண் அந்த தீயினால் பாதிக்கப்பட்டு கண் பார்வையே போயிருக்குது. உடனே குழந்தை தெரசாமாளிடம் ஜெபிக்கிறாங்க, நீங்க நற்கருணை மீது அதிக பற்று கொண்டிருந்தீங்களே, எனக்காக நீங்க ஜெபியுங்க, எனக்கு பறிபோன இந்த பார்வை திரும்ப கிடைக்க வேண்டும் என்று மன்றாடிய பிறகு அவருக்கு கண் பார்வை கிடைத்தது. 1923ஆம் ஆண்டிலிருந்து 1962ஆம் ஆண்டு வரை அவர் சாப்பாடே சாப்பிடலையா, நற்கருணையை மட்டுமே உண்டு உயிர் வாழ்ந்திருக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, நானே வாழ்வதரும் உணவு, நானே உயிருள்ள இறைவன் என்ற சொன்ன வார்த்தை இன்று நிஜமாய் கொண்டிருக்கின்றது. உலகத்தில் பல இடங்களில் புதுமைகள் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கின்றது.
விசேஷமா எந்த இடத்துல புதுமை நடக்கணும்னா நற்கருணை ஆராதனை நேரத்தில் தான் அதிகமான புதுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அவரை மகிமைப்படுத்த அவருடைய பெயரை சொல்லி போற்றி புகழ நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் அவர் நற்கருணையிலே வீற்றிருக்கின்ற கடவுளாக இருந்து கொண்டிருக்கின்றார். மக்கள் எல்லாரும் புலம்புறாங்க, முணுமுணுக்கிறாங்க. இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமையாக கிடந்த பொழுது, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம், இனிமேலும் இப்படிப்பட்ட பாவங்களை நாங்கள் செய்ய போவதில்லைன்னு சொல்லி கண்தி கதறி அழுது புலம்பி கூப்பாடு போட்ட பொழுது கடவுள் அவருடைய கண்ணீரை கண்டார், அவருடைய கூக்குரலை கேட்டார். மோய்சனை அழைத்து எப்படியாவது போய் இந்த பிள்ளைங்களை நீ அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்ன பொழுது அவர்களை இரத்தமின்றி கத்தியின்றி ஒரு போரும் இல்லாமல் அழைத்து வந்தார். கட்டாந்தரையை கடந்து அழைத்து வந்தார். இன்னைக்கு கடவுள் மகிழ்ச்சி கொள்றார். ஐயோ, என் பிள்ளைங்களை நான் அழைச்சிட்டு வந்துட்டேனே, நல்ல வாழ்க்கை வாழ போறாங்க, பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்தை இவர்களுக்கு நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி மகிழ்ச்சியா இருக்கிற நேரத்துல ஒரு பிள்ளைகிட்ட பேச மாதிரி சொல்றாரு, இனிமே நீங்க பாவம் செய்யக்கூடாது, தவறு செய்யக்கூடாது, கெட்ட பழக்க வழக்கங்கள் அடிமைப்பட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி 10 கட்டளைகளை அவர் வடிவமைத்து மோய்சன் வழியாக கொடுத்து விடுறாரு. இங்க பார்த்தானா அவங்க என்ன பண்ணாங்க, அழைத்து வந்த கடவுளை மறந்துவிட்டு ஒரு பொன் தெய்வத்தை வடிவமைத்து அங்கே வழிபட்டு இருக்கிறாங்க. இது எது மாதிரினா, ஒரு குழந்தையை பெற்றெடுத்து பேரு வைத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை எத்தனை பேர் அடிச்சு வெளியே தள்ளி இருக்கிறாங்க, சொத்துக்களுக்காக சிறையில் தூக்கி போட்டு இருக்கிறாங்க, ஆதரவற்ற முதியோர் இல்லங்களில் தள்ளி இருக்கிறாங்க. அதுபோலத்தான் ஆண்டவரை இவர்கள் வேண்டாம் என்று விலக்கி விட்டார்கள். இருந்தாலும் ஆண்டவர் இவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார், அவர்களுக்கு வானிலிருந்து காடையை வர வைத்து அவர்களை புசிக்க செய்தார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு அதே கடவுள்தான் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கின்றார். போதாது போதாது என்று நம்முடைய மனம் அலைகின்றது. பணம், காசு, பதவி, பட்டம் என்று மனிதன் ஓடோடி அலைந்து கொண்டிருக்கின்றான். ஒரு நிறைவில்லாத வாழ்வு, சூனியமான வாழ்வு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் சொன்னாங்க. பார்த்தீங்களா? இன்னைக்கு மனிதர்களிடம் உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னால் அவர்கள் சிரிப்பார்கள், உங்களை பற்றி இல்லாது போலதெல்லாம் அடுத்தவர்களிடம் பேசுவார்கள். ஆனால் ஆண்டவரிடம் சொல்லி பாருங்கள், ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த குறை இருக்குது, இந்த நலன் எனக்கு கிடைத்தால் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய குறைவை நிறைவாக மாற்றி தருவார். அதனால அன்புக்குரியவர்களே, இறைவன் நிறைவாக இருக்கின்றார். நிறைவானவற்றிலிருந்து நம்மை பருக சொல்கின்றார். அவர் நிறைவான உணவாக, சுவையான உணவாக, அப்பத்தின் வடிவிலே நம்மை அவர் நமக்காக காத்திருக்கின்றார். எனவே அப்பத்தின் வடிவிலே நம்மை தேடி வருகின்ற ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்வோம். கரங்களிலே பெற்று நாவினால் நாம் உட்கொண்டு இதயத்தில் இருத்தி நாம் இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்வோம். அவரிடம் ஜெபிப்போம், பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். இறைவன் நம்மை வாழ வைப்பார். வாழ்வதற்கும் வளர்வதற்கும் வளர்ச்சியை காண்பதற்கும் அவர் துணை இருப்பார். எனவே உண்மையான இறைவனை நம்புவோம். உலகம் தருகின்ற இந்த வெளிப்படையான மகிழ்ச்சியை, நிரந்தரமில்லாத மகிழ்ச்சியை தூக்கி எறிவோம். இறைவன் நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.